வைக்கின்ற வகையில அந்த மாநாட்டிலே ஏற்படுத்தப்பட்ட தீர்மானங்கள், அதில உறுதிமொழிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. அவர்கள் என்ன நடைமுறைகளை கையாளப் போகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. அந்த அவதூறு வீடியோ என்பது ஒளிபரப்ப போகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. நீங்கள் முழு வீடியோவை பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அந்த வீடியோ ஒளிபரப்பை பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நாங்கள் மேடை அந்த ஒளிபரப்புக்கு பின்புறத்தில் அமர்ந்திருந்த காரணத்தினாலே அது பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை. இருந்த போதிலும் எங்கே எந்த இடத்துல தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு அவதூறு இருந்தாலும் அதை தட்டி கேட்கிற வகையிலும் அதிலே எந்த வகையிலும் எதிர்த்து நிற்கிற நெஞ்சுரத்தோடு எதிர்த்து நிற்கிற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே அந்த ஒளிபரப்பு வீடியோ ஒளிபரப்புக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அது அழைப்பின் அடிப்படையிலே சென்றது, முருக பக்தர்கள் என்கிற அடிப்படையிலே மேடை நாகரிகம் கருதி அந்த இடத்துல அந்த பழக்கம் எப்படி மேடையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்களும் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். ஆகவே அழைப்பின் பேரில சென்றது. மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய அந்த கூற்றின்படிதான் அந்த மாநாட்டிலே நாங்கள் பங்கேற்றோம். பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு ஒரு இழுக்கு என்று சொன்னால் அதை முதலாக எதிர்த்து குரல் கொடுக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில அந்த மாநாட்டிலே ஏற்படுத்தப்பட்ட தீர்மானங்கள், அதில உறுதிமொழிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. அவர்கள் என்ன நடைமுறைகளை கையாளப் போகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. அந்த அவதூறு வீடியோ என்பது ஒளிபரப்ப போகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. நீங்கள் முழு வீடியோவை பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அந்த வீடியோ ஒளிபரப்பை பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நாங்கள் மேடை அந்த ஒளிபரப்புக்கு பின்புறத்தில் அமர்ந்திருந்த காரணத்தினாலே அது பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை. இருந்த போதிலும் எங்கே எந்த இடத்துல தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு அவதூறு இருந்தாலும் அதை தட்டி கேட்கிற வகையிலும் அதிலே எந்த வகையிலும் எதிர்த்து நிற்கிற நெஞ்சுரத்தோடு எதிர்த்து நிற்கிற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே அந்த ஒளிபரப்பு வீடியோ ஒளிபரப்புக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அது அழைப்பின் அடிப்படையிலே சென்றது, முருக பக்தர்கள் என்கிற அடிப்படையிலே மேடை நாகரிகம் கருதி அந்த இடத்துல அந்த பழக்கம் எப்படி மேடையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்களும் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். ஆகவே அழைப்பின் பேரில சென்றது. மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய அந்த கூற்றின்படிதான் அந்த மாநாட்டிலே நாங்கள் பங்கேற்றோம். பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு ஒரு இழுக்கு என்று சொன்னால் அதை முதலாக எதிர்த்து குரல் கொடுக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில அந்த மாநாட்டிலே ஏற்படுத்தப்பட்ட தீர்மானங்கள், அதில உறுதிமொழிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. அவர்கள் என்ன நடைமுறை முருக பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்றது ஏன் என்ற கேள்விக்கு உதயகுமார் விளக்கம் அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். மதுரையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டிலே அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருந்தார்கள். முருக பக்தர்கள் மாநாடு இந்து முன்னணி சார்பில் நடைபெற்ற நிலையில் வழக்கம் போன்று இந்து முன்னணி திராவிடத்தை விமர்சிக்கக்கூடிய விதமான ஒரு காணொலியினை அந்த நிகழ்ச்சியிலே ஒளிபரப்பியிருந்தார்கள். அதில் அண்ணா குறித்தும் பெரியார் குறித்தும் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இந்த நிலையில் அண்ணாவையும் பெரியாரையும் விமர்சிக்கக்கூடிய விதமான காணொலி ஒளிபரப்பப்பட்ட இடத்திலே முன்னாள் அதிமுகவின் அமைச்சர்கள் அமர்ந்திருந்தது. அதிமுகவும் பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சிப்பதை ஆமோதித்திருக்கின்றது என்ற ஒரு கருத்தை திமுக சொல்லி வருகின்றது. இந்த நிலையில்தான் தங்கள் மீதான விமர்சனத்தை புறந்தள்ளக்கூடிய விதமாக அதிமுக தரப்பில் தொடர்ந்து விளக்கம் அளித்து வருகின்றார்கள். மேலும் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்த முன்னாள் அமைச்சர் அதிமுகவின் ஆர்பி உதயகுமார் தற்பொழுது கூறியிருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், அதுபோன்ற ஒரு காணொலி ஒளிபரப்பப்படும் என்பது தங்களுக்கு தெரியாது என்று சொல்லி இருக்கின்றார் ஆர்பி உதயகுமார். அது மட்டுமல்லாமல் அண்ணாவையும் பெரியாரையும் விமர்சித்த அந்த காணொலி ஒளிபரப்பப்பட்ட பொழுது நாங்கள் மேடைக்கு பின்பக்கமாக இருந்தோம். அந்த காணொலியை நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை. அதன் பிறகுதான் அந்த காணொலியில் இது போன்ற காட்சிகள் எல்லாம் இருந்தன என்பதை அறிந்து கொண்டோம் என்றும் ஆர்பி உதயகுமார் விளக்கம் அளித்திருக்கின்றார். அதே நேரம் அந்த மாநாட்டில் ஒளிபரப்பப்பட்ட காணொலியிலே பெரியார் குறித்தும் அண்ணா குறித்தும் அவதூறான செய்திகள் இடம்பெற்றிருந்தன என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் அந்த காணொலி தங்களுக்கு உடன்பாடற்றது என்ற கருத்தை சொல்லி இருக்கின்றார்.
அது மட்டுமல்லாமல் பெரியார் அண்ணாவை விமர்சிக்கக்கூடிய எது ஒன்றையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் சொல்லி இருக்கின்றார். மேலும் முருக பக்தர்கள் மாநாட்டிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும், மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்ற அடிப்படையில் தான் நீதிமன்றம் வலியுறுத்தியபடி அரசியல் மாநாடாக இல்லாமல் ஆன்மீக மாநாடாக அதை நடத்துவார்கள் என்ற நம்பிக்கையிலே முருக பக்தர்களாக நாங்கள் அதில் பங்கேற்றோமே தவிர அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அந்த தீர்மானத்தை நாங்கள் கண்டிக்கின்றோம் என்று ஆர்வி உதயகுமார் கூறியிருக்கின்றார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.